அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைய தினம் ஜூலை 1ஆம் தேதி, இந்த மாதத்தின் துவக்கம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். நேரம் 7:07 28 வினாடிகள் அடிப்படையில் நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 24,136 வர்த்தகமாயிட்டு இருக்காங்க. இது நம்மளுக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு நம்மளுக்கு தென்படுது. அப்போ நேற்றைய நிஃப்டி ஓட ஹை லோ இம்பேக்டை நம்ம பார்க்கணும். நேற்றைய ஹை நிஃப்டியோடது 24,174, லோ 23,985. அப்போ ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கும்போது இன்சைடு ஓப்பன் தான் இருக்குது. அப்போ இன்சைடு ஓப்பனுக்கு உண்டான இம்பேக்ட் என்ன? அப்போ ஏன் இன்சைடு ஓப்பன் நடக்குது, ஏன் ஃப்ளாட் ஓப்பன் நடக்குது? அப்போ ஒரு கேப் அப் ஓப்பன் அப்படின்னு நடந்தால் அதற்குள்ள மறைமுகமாக டிமாண்ட் இருக்குன்னு அர்த்தம். கேப் டவுன் ஓப்பன் இருக்குது அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறது ஒரு சப்ளை ஜோனாகட்ட நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஃப்ளாட் ஓப்பன் அப்படிங்கும்போது என்ன மாதிரி தாக்கங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போது கேப் அப் கிடச்சவன் அந்த டிமாண்ட் மறைமுகமாக இருக்கிற டிமாண்டை அதை கேப்சர் பண்ணி அதை சஸ்டெயின் பண்ணுனா அந்த டிமாண்ட் மீண்டும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த டிமாண்டுக்கு கிடைச்ச வாய்ப்பு அவங்க தவற விட்டால் அதற்கப்புறம் என்ன நிகழ்வு நடக்குது? அப்போ கேப் டவுனுங்கும்போது ஒரு செல்லிங் ப்ரெஷரில் ஓப்பன் பண்ணுறவங்க அந்த செல்லிங் ப்ரெஷரை கண்டினியூ பண்ண என்ன நடக்குது, இல்லை அந்த செல்லிங் ப்ரெஷரோட ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணால் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம விதவிதமாக அந்த சந்தையோட தாக்கத்தை எடுத்து அதற்கு தகுந்த மாதிரி நம்ம சந்தையை பார்த்து பழகணும். அப்படின்னா நம்மளுக்கு சைட்வே மார்க்கெட் இருக்குமா இல்லை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாம் எளிமையாக நம்ம கற்றுக்கலாம். அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம், மார்க்கெட் இன்றைக்கி ஃப்ளாட் ஓப்பன் அப்படின்னு நடந்தால் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது, எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோ எப்படி இம்பேக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அனைத்துமே நம்ம என்ன பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும். எப்போவுமே ஆய்வு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ரிசர்ச்சு தான் நம்மளை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இப்போ நிஃப்டியில் இருக்கக்கூடிய போட்டியாளர்களை நம்ம பார்ப்போம். நிஃப்டியில் இருக்கிறது ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மல்டிபிள் ஹெட்ஜ் இருக்கிறதுனால மார்க்கெட் பாசிட்டிவ்லி சஸ்டெயின் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அந்த பாசிட்டிவ் கட்டாயத்தை அவங்க மிஸ் பண்ணாங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி 24,000 புட் எடுத்துக்கிறாங்களா, அதை வாய்ப்பு கிடைத்தும் அந்த 24,000 புட் பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறது முக்கியம். அப்படிப்பட்ட சூழலில் 24,000 புட் அதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாங்கன்னா அது மீண்டும் காலுக்கே ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக மாற்றப்படும். அதனால் இது ரொம்ப ரொம்ப உகந்ததாக நம்ம பார்க்கணும். 24,100 கால் 100 புட்டு நம்மளுக்கு இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபியூச்சர்ஸ் வீக்லி ஃபியூச்சர்ஸ் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். 24,100 கால் அண்டு புட்டோட டிஃப்ரெண்ட்டு. அதனால் புட்டு அதிகமாக இருக்கிறதுனால எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு இப்போ 25 ரூபாய். அப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 24,050 வீக்லி ஃபியூச்சர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாச்சு. 24,100 கால் படி 215னா 24,315. 24,100 புட்டோட ஹை 192 அப்படின்னா 23,908 அப்படிங்கிற இடம். இது வீக்லி ஃபியூச்சருக்கு இம்பேக்டட் ஜோன். 24,100 ஒரு மிட் ரேஞ்சாக இருக்கணும். க்ளோசிங்காக பார்த்தீங்கன்னா 24,100 கால் 134 ரூபானா 24,234 இம்பேக்ட் பிளேசஸ். 24,100 புட்டு நம்மளுக்கு 150 160 வச்சுட்டாலும் கூட 23,960 ஒரு இம்பேக்ட் பிளேஸாக மாற்றப்படும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 24,100 அப்படிங்கிறது அதற்கு கீழே தான் நம்மளுக்கு வீக்லி ஃபியூச்சர் இருக்குது. ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இம்ப்ளைடு வாலிட்டி நம்மளுக்கு சமமாக தான் இருக்குது. ஒரு இம்பேலன்ஸ்டும் இல்லை, ஒரு மந்தமான சூழ்நிலைக்குள்ளேயும் இருக்கிறாங்க. ஒரு பிரேக் அவுட்டுக்கு உண்டான மரியாதை கொஞ்சம் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 53,000 கால் 52,500 புட் 600 புட் 52,000 புட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்மளுக்கு ஸ்பாட்டோட க்ளோசிங் 52,342. இன்றைக்கி அட்டவணையில் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு 53,000 கால் 52,500 புட் 52,600 புட் 52,000 ஒன்று தான் அவுட் த மணி இருக்குது. 52,300 க்ளோஸ் ஆனங்காட்டி. அதனால் இதுவும் ஒரு மல்டிபிள் கேஜ். இந்த மல்டிபிள் கேஜுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்னா மார்க்கெட் நெகட்டிவில் இருக்கணும். நெகட்டிவில் இருந்தால் மட்டும்தான் இந்த நாக் அவுட் மேட்ச் அவங்க இம்பேக்ட் பண்ண முடியும். அப்போ 53,000 காலோட இம்பேக்டை பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஒரு நாக் அவுட் மேட்ச் மாதிரி மார்க்கெட் இருக்கும்.
இம்ப்ளைடு வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இம்ப்ளைடு வாலிட்டி 15 நம்மளுக்கு வந்து ஒரு சரியான இம்ப்ளைடு வாலிட்டி இருக்குது. அதனால் ஒரு மொமெண்டம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். இருந்தாலும் இம்ப்ளைடு வாலிட்டி கொஞ்சம் குறைச்சிட்டாங்க அப்படின்னா டிகே ஏற்படக்கூடிய வாய்ப்பாகவும் மாற்றப்படலாம். அப்போ நம்மளுக்கு வீக்லி ஃபியூச்சர் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். வீக்லி ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 53,400 இருக்காங்க. அப்போ 53,430 அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு இருக்கிறாங்க. அப்போ 52,400. அப்போ 52,400 படி நம்மளுக்கு 392 ரூபாய்னா 52,892 மன்னிக்கணும் 792. 52,400 வந்து 400 ரூபாய்க்குள்ளே இருக்கலாம். அப்போ 52,000 52,800 வரை ஒரு இம்பேக்ட் பிளேஸாக இருக்க போது பேங்க் நிஃப்டியை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக வியாபாரம் செய்தாக பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.